வாழ்க்கை பற்றி எப்பொழுதும் புலம்பும் நபர் நீங்களா? உங்களுக்குத்தான் இந்த கதை. ஒரு நாட்டின் அரசன் அடிக்கடி மனதிற்குள் ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருந்தது. அந்த சந்தேகத்திற்கான பதிலை பலரிடமும் கேட்டும் யாரும் அவரின் மனதிற்கு திருப்தியான பதிலை தரவில்லை. ஒரு நாள் தன் நாட்டின் எல்லையில் இருக்கும் துறவியை சந்தித்து தன்னுடைய கேள்வியை அரசர் கேட்டார். துறவியோ, என் மனிதர்கள் பிறப்பால் சமமாக இருந்தாலும் வாழும்போது சிலர் நல்ல முன்னேற்றத்துடனும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கின்றார்கள் கேட்டார். யாரும் அவரின் மனதிற்கு திருப்தியான பதிலை தரவில்லை. ஒரு நாள் தன் நாட்டின் எல்லையில் இருக்கும் துறவியை சந்தித்து தன்னுடைய கேள்வியை அரசர் கேட்டார். துறவியோ, ஏன் மனிதர்கள் பிறப்பால் சமமாக இருந்தாலும் வாழும்போது சிலர் நல்ல முன்னேற்றத்துடனும் மகிழ்ச்சியாகவும் சிலர் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் கடைசி வரை கஷ்டத்துடனும் வாழ்வதற்கு காரணம் என்ன? கஷ்டத்துடன் அவர்கள் முன்னேற்றத்திற்கு என்ன காரணம்? இவர்கள் கஷ்டத்திற்கு என்ன காரணம் இருக்கிறது? இந்த கேள்விக்கு பதில் தெரியாமல் என் மனம் குழப்பத்தில் இருக்கிறது. உங்களுக்கு இந்த கேள்விக்கான பதில் தெரியும் என்று நம்புகிறேன். நிச்சயம் எனக்கு திருப்தியான பதிலை தந்து எனக்கு திருப்தியான மனக்குறையை நீக்க வேண்டும் என்று அரசர் துறவியுடன் கேட்டார். துறவியோ அரசரின் முகத்தை கூர்மையாக கவனித்து கொண்டு, அங்கு உள்ள கேள்விக்கு நிச்சயம் நான் பதில் தருகிறேன், ஆனால் அதற்கு சிறிது கால அவகாசம் தேவை என்று கேட்டதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு தேவையான கால அவகாசத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், ஆனால் சிறந்த பதிலை தருவீர்கள் என்ற எதிர்பார்ப்புடன் இங்கிருந்து விடைபெறுகிறேன் என்று கூறிவிட்டு அரசன் அரண்மனைக்கு புறப்பட்டான். அப்படியே 2 மாதங்கள் கடந்த நிலையில் ஒரு நாள் துறவி பக்கத்து நாட்டு அரசன் ஓலைச்சுடி ஒன்றை அனுப்பியிருந்தார். அந்த ஓலைச்சுடியில், மதிப்புக்குரிய துறவி அவர்களுக்கு முதலில் தலை வணங்குகிறேன், என் மரியாதையை செலுத்துகிறேன். நான் விசாரித்தவரை உங்களிடம் பயின்று வரும் சீடர்கள்தான் தலைசிறந்த சீடர்கள் என்று தெரிந்து கொண்டேன். எங்கள் நாட்டில் இருக்கும் ஆசிரமத்திற்கு உங்கள் சீடர்களை அனுப்பி நீங்கள் கற்றுத்தந்த போதனையை 1 வாரத்திற்கு எங்கள் மாணவர்களுக்கு போதிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று அந்த ஓலைச்சுடியில் குறிப்பிடப்பட்டு இருந்தது. இதனால் சரியான சமயம் என்று தன் நாட்டு அரசரை அழைத்த துறவி, அரசே, உங்கள் கேள்விக்கான பதில் இதுதான். கேள்விக்கான பதிலை தர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நம் குருகுலத்தில் இருந்து 5 சீடர்களை பக்கத்து நாட்டிற்கு அனுப்புகின்றேன். அவர்கள் வேலை தங்கள் பயின்ற கல்வியை அங்கு உள்ளவர்களுக்கு 1 வாரம் கற்றுத்தருவார்கள். 10 நாள் கழித்து வந்து பாருங்கள். உங்கள் கேள்விக்கு பதில் கிடைக்கும் என்று கூறிவிட்டு குறிப்பிட்ட 5 சீடர்களை வழி அனுப்ப தயாரானார். அப்போது அரசர் துறவி பக்கத்து நாட்டு அரசன் ஒரே ஒரு சீடனை மட்டுமே அனுப்பும்படி கேட்டிருக்க, நீங்கள் ஏன் 5 சீடர்களை அனுப்புகின்றீர்கள் என்று அரசர் கேட்டான். துறவி அமைதியாக சிரித்தவாறே, அதற்கு பதில் விரைவில் தெரிய வரும் என்று கூறிவிட்டு சீடர்களை அனுப்பி வைத்தார். அந்த 5 சீடர்களும் பக்கத்து நாட்டை நோக்கி தங்கள் பயணத்தை தொடர்ந்தார்கள். அப்போது பாதி தூரம் கடந்து செல்லும் வல்லமைமிக்க ஒரு நகரத்தை அடைந்தார்கள். அப்பொழுது அந்த நகரத்தைச் சேர்ந்த ஒரு செல்வந்தன் அந்த சீடர்களை பார்த்து, சீடர்களே, எங்கள் குருகுலத்தில் இருந்து ஆசிரியரை
நேற்று இறந்துவிட்டார். உங்களை பார்த்தால் தலைசிறந்த கல்வியை கற்றவர்கள் போல் தோன்றுகிறது. உங்களால் யாரேனும் எங்கள் குருகுலத்தில் ஆசிரியராக பணியாற்ற முடியுமா என்று கேட்டார். சீடர்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே அமைதியாக இருந்தனர். இவர்களின் அமைதியை புரிந்து கொண்ட செல்வந்தர், யார் ஆசிரியராக வருவதற்கு தயாராக இருக்கின்றீர்களோ அவர்களுக்கு வசதியான மாளிகையும் எதிர்பார்க்காத ஊதியத்துடன் இந்த நகரத்தில் இருக்கும் சிறந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளும் வாய்ப்பும் கிடைக்கும் என்று கூறியதும் 5 சீடர்களில் ஒரு சீடன் முன்வந்தான். மற்ற 4 சீடர்களை பார்த்து, பக்கத்து நாட்டு அரசனுக்கு ஒரு சீடன்தானே தேவை, நீங்கள் செல்லுங்கள், நான் இங்கேயே இருந்து இவர்களின் குருகுலத்தை பார்த்து கொண்டு இப்படியே இங்கேயே இருந்து விடுகிறேன் என்றான். இப்படியே மற்ற சீடர்கள் அவனிடம் அறிவுரை கூறினாலும் பெண்ணாசையும் பொன்னாசையும் அவன் மனதிற்குள் உண்டாக அவன் தன் முடிவில் உறுதியாக இருந்து மற்றவர்களை அனுப்பி வைத்தான். மற்ற சீடர்கள் பயணத்தை தொடர்ந்து சில மணி நேரத்தில் இரவு நெருங்கிவிட்டது. காட்டிற்குள் வழி தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கும் போது தொலைவில் ஏதோ ஒரு வெளிச்சம் தெரிவதை பார்த்து அங்கு செல்ல, அங்கே ஒரு குடிசையில் இருந்து அந்த குடிசையின் கதவை பயத்துடன் ஒரு அழகான இளம்பெண் திறந்தாள். கண்ணுக்கு முன் படித்த சீடர்களை நிற்பதை பார்த்து சந்தோஷமாக அவர்களை வரவேற்றாள். வீட்டில் இருந்த உணவை அவர்களுக்கு பரிமாறியவள், தன் தந்தையும் தாயும் வியாபாரம் செய்ய பக்கத்து நாட்டிற்கு சென்றார்கள், ஆனால் இன்னும் வரவில்லை என்று பயத்துடன் இருந்தாள். என்னுடைய பயத்தை போக்க அந்த கடவுள்தான் உங்களை அனுப்பியிருக்கின்றார் என்று மகிழ்ச்சியாக கூறினாள். வீட்டில் என்னுடைய அங்கு 4 சீடர்கள். ஒரு சீடன் அந்த பெண்ணின் மீது காமம் கொண்டான். அவனை மணந்து கொள்ளும் ஆசைப்பட்டான். தான் எதற்காக சென்று கொண்டிருக்கின்றோம் என்பதை மறந்து அவனின் எண்ணம் எல்லாம் அவளை பற்றி இருந்தது. மறுநாளே விடிந்ததும் பயணத்தை தொடர மற்ற சீடர்கள் தயாரானார்கள். ஆனால் அந்த சீடன் மட்டும், நீங்கள் செல்லுங்கள், இன்னும் இவர்களின் தாய் தந்தை வரவில்லை, அவர்கள் வந்ததும் இவளை அவர்களிடம் பத்திரமாக ஒப்படைத்துவிட்டு நான் வருகிறேன் என்று கூறி அவனின் நோக்கத்தை புரிந்து கொண்ட மற்ற சீடர்கள் எதுவும் கூறாமல் அங்கிருந்து புறப்பட்டனர். கடைசியில் 3 சீடர்கள் பக்கத்து நாட்டை வந்தடைந்தார்கள். அவர்களின் மரியாதையாக வரவேற்ற அரசர் நாட்டின் அவர்களின் தேவையான உதவிகளை அருகில் இருந்து செய்து கொடுத்தார். அந்த 3 சீடர்களில் ஒரு சீடன் அழகும் அரசனை மிகவும் கவர்ந்துவிட்டது. தன்னுடைய மகளுக்கு இவன்தான் சரியான துணையாக இருக்க வேண்டும் என்று தன் விருப்பத்தை அவனிடம் தெரிவித்தார். ஒரு நாட்டிற்கு அரசன் என்பது சாதாரண விஷயம். எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் என்னை போன்றவனுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் இப்பொழுது என் கைமேல் அந்த வாய்ப்பு காத்து கொண்டிருக்கிறது என்று நிச்சயம் இந்த வாய்ப்பை தவறவிடக்கூடாது என்று மனதிற்குள் நினைத்தவன் உடனே சரி என்று தலையாட்டினான். பின்பு அந்த 2 சீடர்கள் குருகுலம் பின்பு அந்த 2 சீடர்களும் குருகுலம் இருக்கும் திசை காட்டி அவர்கள் அரசர் அனுப்பி வைத்தார். அந்த 2 சீடர்கள் குருகுலத்திற்கு சென்று கொண்டிருக்கும் போது வழியில் ஏதோ ஒன்றை பற்றி அங்கிருந்தவர்கள் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தனர். அப்போது சீடர் ஒருவன் என்ன பிரச்சனை என்று அவர்களை பார்த்து கேட்டான். சீடன், நீ
படித்தவனாக இருக்கின்றாய், இப்பிரச்சனையை தீர்த்து வைப்பாய் பார்ப்போம் என்று அவர்களை பிரச்சனைகளை கூறுகின்றார்கள். அதற்கு தீர்வை சொன்னாலும் அதையெல்லாம் கேட்காமல் இவனுடைய வாக்குவாதம் செய்தவர்கள் இந்த சீடனையும் அவர்களுடைய வீண் வாக்குவாதங்களையும் செய்து கொண்டிருந்த நேரத்தை வீணடித்து கொண்டிருந்தனர். இன்னொரு சீடனை பார்த்து, நண்பா, நீ குருகுலத்திற்கு செல், நான் இந்த பிரச்சனையை தீர்க்காமல் இங்கிருந்து வரப்போவதில்லை என உயிர் போனாலும் சரி இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று கூறி அவனை அனுப்பி வைத்தான். கடைசியாக அந்த ஒரு சீடன் மட்டுமே குருகுலத்திற்கு வந்து சேர்ந்தான். தன் குரு கற்றுக் கொடுத்த கல்வியை அங்கிருந்த மாணவர்களுக்கு போதித்தான். ஒரு வார காலம் தன் கடமை சிறப்பாக செய்துவிட்டு தன் குருவிடம் அந்த ஒரு சீடன் மட்டுமே வந்து சேர்ந்தான். 5 சீடர்கள் சென்று ஒரு சீடன் மட்டும் திரும்பி வந்ததை பார்த்து அரசன் ஆச்சரியமடைந்தான். துறவியே, ஏன் மற்ற சீடர்கள் வரவில்லை என காரணம் என்று அரசன் கேட்டான். மற்ற சீடர்கள், அரசே, நீங்கள் கேட்டீர்கள் அல்லவா, ஏன் சிலர் வாழ்க்கையில் முன்னேறுகிறார்கள், ஏன் சிலர் முன்னேறுவதில்லை என்று. அதற்கு பதில் இதுதான். நான் இவர்களிடம் ஒப்படைத்த வேலையை செய்யாமல் முதல் சீடன் பணத்தையும் பதவியும் பார்த்து தன்னுடைய செல்லாமல் முதல் சீடன் பணத்தையும் பதவியும் பார்த்து தன்னுடைய பயணத்தை அங்கே நிறுத்தி கொண்டான். இரண்டாவது சீடன் ஒரு பெண்ணின் மீது காமத்தை தன்னுடைய இலக்கை மறந்து காட்டில் தங்கிவிட்டான். மூன்றாவது சீடன் அதிகாரமிக்க அரண்மனை வாழ்க்கையை ஆசைப்பட்டு அரண்மனையோடு தங்கிவிட்டான். நான்காவது சீடன் தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தன்னுடைய பயணத்தை அங்கேயே நிறுத்தி கொண்டான். ஆனால் 5வது சீடன் தனக்கு கொடுத்த வேலையை முறையாக செய்து இப்பொழுது உங்கள் முன்னால் நிற்கின்றான். மற்ற 4 சீடர்களும் எதை மீது ஆசைப்பட்டு அவர்கள் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கின்றார்களோ அதுவே அவர்கள் கஷ்டத்திற்கான காரணமாக இருக்கப் போகிறது. இங்கு ஒருவரின் வாழ்க்கையில் அவர்கள் வேலைகளை இறைவன் கொடுப்பான். அந்த வேலையை செய்யும் பொழுது உங்கள் மனதிற்குள் பெண்ணாசை, பொன்னாசை, அதிகார ஆசை, தேவையில்லாத மனதிற்குள் ஆனால் எவன் ஒருவன் அந்த மாதிரியான சூழ்நிலையில் தன்னுடைய மனதையும் தன் புத்தியையும் சரியான முறையில் கட்டுப்படுத்துகின்றானோ அவனே வாழ்க்கையில் முன்னேறுவான் என்று துறவி கூற தன் மனதிற்குள் இத்தனை நாட்களாக இருந்த கேள்விக்கு திருப்தியான பதில் கிடைத்தது. மகிழ்ச்சியுடன் துறவியுடன் ஆசை பெற்று கொண்டு அரசன் அரண்மனையை நோக்கி பயணப்பட்டான்.